கிறிஸ்டோபர் நோலன் இப்படி ஒரு காட்சியை ஏன் எடுக்க தவறினார்னு தெரியலை. ஒடிசியஸ் ட்ராய் போருக்கு சென்று 20 வருஷம் ஆகிடும். இனி ஒடிசியஸ் வரமாட்டான், அவ்வளவுதான் அப்படின்னு கிரேக்கம் முழுக்க இருக்கிற ஒரு 108 பிரபுக்கள் அவளுடைய அரண்மனைக்கு வந்துடுவாங்க. நீ எங்களை திருமணம் செஞ்சுக்கோ, நீ எங்களை திருமணம் செஞ்சு கொண்டு இந்த எத்திகாவினுடைய அரசனாக எங்களில் ஒருவரை அறிவிச்சு இவள் அவளால் ஒடிசியஸை மறக்கவே முடியாது. இத்தனைக்கும் அவள் ஒடிசியஸோட வெறும் 1 வருஷம்தான் அவள் வாழ்ந்திருப்பா. இருந்தாலும் ஒடிசியஸ் வருவான் அப்படின்னுங்கிற அந்த காத்திருப்பை அவனால் கைவிடவே முடியாது. உடனே என்ன செய்வா, நான் என்னுடைய கணவரினுடைய தந்தைக்காக ஒரு இறப்பு ஆடை நான் நெய்கிறேன். இந்த இறப்பு ஆடையை நான் என்னைக்கு நெஞ்சு முடிக்கிறேனோ அன்னைக்கு உங்களில் ஒருவரை நான் கணவராக தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு அவள் நெய்ய தொடங்குவாள். ஃபுல்லாக நெஞ்சு இரவில் அந்த ஆடையை ஃபுல்லாக அந்த நூலை ஃபுல்லாக பிரிச்சுடுவா. மீண்டும் பகலில் நெய்ய ஆரம்பிப்பா. மீண்டும் இரவில் பிரிச்சுடுவா. இப்படி அந்த 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 நெய்தலை அந்த நெய்கிற வேலையை முடிக்காமல் தொடர்ந்துகிட்டே இருப்பாள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இதை அவள் செஞ்சிட்டே இருப்பாள். திருப்பி அவளுடைய வேலைக்காரி இதை வெளியில் சொல்லிடுவா. இல்லை இவள் ஏமாத்துறா, இவள் பகல் முழுக்க நெய்த ஆடைய இரவு அந்த நூலையெல்லாம் பிரித்து ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிடுவா. உடனே பிரபுக்கள் எல்லாம் கொந்தளித்து இவ கூட நீ தேர்ந்தெடுத்தே ஆகணும் அப்படின்னுங்கிறப்போ இவ சொல்லுவா, ஒடிசியஸினுடைய காண்டீபம் இருக்குது, இந்த காண்டீபத்தில் நான் ஏற்றி யார் இந்த 12 கோடாரிகளினுடைய துளைகளில் அந்த அம்பை செலுத்துகிறானோ அவனை நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிடுவா. அது ஒடிசியஸினுடைய காண்டீபத்தை யாராலும் நாணேற்ற முடியாது. அதை வளைச்சு நாணேற்றது அப்படின்னுங்கிறது அது ஒடிசியஸால் மட்டும்தான் முடியும். எல்லாரும் முயற்சிப்பாங்க, முடியாது. திருப்பி இவ அந்த காத்திருப்பில் இருப்பா. ஒடிசியஸ் ஒரு நாள் நாடு திரும்புவான். ஒரு பிச்சைக்கார கோலத்தில் அவன் நாடு திரும்புவான். பிச்சைக்காரனாக நாடு திரும்பி அவன் அந்த அரங்கத்துக்குள்ளே வருவான். எல்லோரையும் பழி தீர்க்கணும் அப்படின்னுங்கிற முடிவுக்கு அவன் வருவான். யாராலையும் நான் ஏற்ற முடியாத அந்த காண்டீபத்தில் ஒடிசியஸ் நான் ஏற்றுவான். அந்த அம்பை அந்த 12 கோடாரிகளினுடைய துளைகளுக்கு இடையில் விட்டு அவன் ஒடிசியஸ் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த 108 பிரபுக்களையும் அவர்களுடைய வேலைக்காரர்களையும் அவனுக்கு சதி செய்த அத்தனை பேரையும் கொன்றுவான். இது எல்லாத்தையுமே கிறிஸ்டோபர் நோலன் தன்னுடைய படத்தில் காட்டுறாரு. ஆனால் அவர் காட்ட தவறிய இடம் என்னன்னா, அதற்கு பிறகு